இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த தாய்மார் தினத்தன்று உங்களை வாழ்த்துகின்றேன். குறிப்பாக நம்முடைய தலைமை போதகர் திரு டாக்டர் ஜான் கோல்ப்ளே அவர்கள் செய்த ஜெபத்துக்காக அவருக்கு சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட வசனத்தின்படி 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8-18 வரை இன்று ஆண்டவர் நம்மோடு பேசத்தக்க நாம் ஆயத்தப்படுவோமாக. ஆண்டவர் விசேஷமாக தாய்மார் தினத்தன்று அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவாராக. ஜெபிப்போம். கிருபையும் சத்தியம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் நம்முடைய பிள்ளைகளாக, சீஷர்களாக, ஊழியர்களாக நாங்கள் வந்திருக்கின்றோம். அப்பா, உம்முடைய மெல்லிய குரலை கேட்க நாங்கள் வந்திருக்கின்றோம். இதோ உம்முடைய ஜீவனுள்ள வசனத்தை கொண்டு வாழ்க்கையை முன்னிட்டு ஆண்டவரே அதை வைத்து கொண்டு நீர் எங்களோடு கூட இடைபடுமாறு நாங்கள் கெஞ்சுகின்றோம். எங்களோடு கூட பேசுமாறு நாங்கள் கெஞ்சுகின்றோம். நாங்கள் இவ்வாறாக ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அறிந்து வெற்றிகரமான வாழ்க்கை வாழ கற்றுக் கொடுக்குமாறு நாங்கள் கெஞ்சுகின்றோம். இதோ இந்த வேளையிலும் கூட உம்முடைய ஜீவனுள்ள வசனம் எங்கள் உள்ளான மனிதனோடு இடைப்பட பேச நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். பேசுமப்பா, பேசும் உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மறுபடியுமாக எல்லா சபையின் தாய்மார்களுக்கும் திருமணம் பெண்களுக்கும் மனமார்ந்த தாய்மார் தினத்தின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். குறிப்பாக இந்த நாளிலும் கூட நாம் தாய்மார்களை நாம் கனப்படுத்துவதற்கும் தாய்மார் தினத்தை கொண்டாடுவதற்கும் நீங்களும் நானும் கூடி வந்திருக்கின்றோம். நம்மளுடைய சபையிலே இருக்கிற எல்லா அம்மாமார்களுக்கும் தாய்மார்களுக்கும், குறிப்பாக திருமணம் செய்து குழந்தைகள் இல்லாத ஸ்திரீகளுக்கும் சகோதரிகளுக்கும் இந்த தாய்மார் தின வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக தாய்மார்கள் மிக 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 முக்கியமான பங்கு குடும்பத்தில் இருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பிள்ளைகளுடைய படிப்பிலும், பிள்ளைகளுடைய பராமரிப்பிலும், அவர்களுடைய வளர்ப்பிலும் தாய்மார்கள் மிகவும் முக்கியமான பங்கு அவர்கள் செலுத்துகிறதாக நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, பிள்ளைகள் படித்து அவர்கள் முன்னேறுவதற்கு ஒரு சில தாய்கள் தனிப்பட்ட முறையிலே பிரயாசம் இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆதலால் அப்படிப்பட்ட தாய்மார்களை நீங்களும் நானும் மரியாதை செலுத்தி கனம் பண்ணுவது அவசியமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த காலை வேளையிலே அன்னாளை குறித்து நீங்களும் நானும் பார்ப்போமாக. பிரியமானவர்களே, முதலாவதாக இந்த நாள் தாய்மார் தினத்தன்று வேதத்தில் சொல்லப்படுகிற அன்னாள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற அன்னாளை குறித்து நாம் தியானிப்போமாக. முதலாவதாக அன்னாள் எல்கனாவுக்கு முதல் மனைவியாக காணப்படுகின்றாள். 1 சாமுவேல் 1:2 வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்றால் அது காணப்படும். முதல் மனைவியாக காணப்படுகிறாள். ஆனாலும் அன்னாளுக்கு பிள்ளையோ இல்லை. பிரியமானவர்களே, மனைவியாக இருந்தவள் பிள்ளை இல்லாத ஒரு மனைவியாக காணப்பட்டாள். அதே நிலைமை இந்த காலகட்டத்திலும் அநேக பெண்கள் உடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 5வது வசனத்தில் ஏன் அன்னாளுக்கு குழந்தை இல்லை என்ற ஒரு கேள்விக்கு பதில் என்னவென்றால், கர்த்தர் தன்னுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் தன்னுடைய கர்ப்பத்தை அடைத்தார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அதன் நிமித்தம் அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் சுமார் 10 ஆண்டுகள் எல்கனாவுக்கும் அன்னாளுக்கும் பிள்ளை இல்லாதது நிமித்தம்
எல்கனா இரண்டாவது மனைவியை திருமணம் செய்து இரண்டாவது மனைவியான பெண்ணினால் அன்னாளை ஒவ்வொரு நாளும் அவள் துன்புறுத்துவதையும் அவள் விசனப்படுத்துவதையும் நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களை, வேதத்தில் வாசிக்கின்றோம். இரண்டாவது மனைவியான பெண்ணினால் அன்னாளை துன்புறுத்தவும் கேவலமாய் பேசவும் விசனப்படுத்துகிறதுமாக இருந்தது. அதன் நிமித்தம் 7வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் அழுது கொண்டவளாகவும் சாப்பிடாதவளாகவும் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த குணாதிசயங்களை பார்க்கும்போது நம்மில் ஒரு சில பெண்கள், தாய்மார்களாகாமல் இருக்கிற பெண்கள் இதே சூழ்நிலையில் காணப்படுகிறதாக ஆவியானவர் உணர்த்துகின்றார். யார் அப்படிப்பட்டவர்கள் என்று அறியாமல் இருந்தாலும் கூட ஒரு சில பெண்கள் அன்னால் கடந்து வந்த சூழ்நிலையைப் போல அவர்கள் வருகிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஆனால் விசேஷ தன்மை அன்னாளுக்கு இருந்தது. அவள் அழுது கொண்டு, சாப்பிடாமல், கவலைப்பட்டு கொண்டு, விசனப்பட்டு கொண்டு, வேதனைப்பட்டு கொண்டிருந்த போதிலும் கூட 9வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அன்னாள் ஜெபிக்க சென்றாள். பிரியமானவர்களே, சூழ்நிலைகள் தனக்கு மாறாக இருந்த போதிலும் அன்னாள் ஜெபிக்க மறக்கவில்லை. ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு ஸ்திரீயாக இருந்தால். ஆதலால் தாய்மார்களே, சகோதரிமார்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாகிலும் ஒரு குறை இருக்கும் என்றால் அந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் ஜெபத்தை விடக்கூடாது என்று வலியுறுத்த நான் ஆசைப்படுகின்றேன். ஒருவேளை இந்த காலவேளையிலும் நம்மத்திலே ஒரு சில பெண்கள், தாய்மார்களும் பெண்களும் நீங்கள் படுகிற வேதனை மற்றவர்கள் புரியாமல் இருக்கிறார்களே என்று கண்ணீரோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஜீவனுள்ள ஆண்டவர், அசைவாடுகிற ஆவியானவர் உங்கள் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் அழுகையை பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய வேதனையை கவனித்து கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, குறிப்பாக இந்த 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 1 தொடர்ந்து நீங்கள் வாசித்து 11வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், அங்கே ஒரே ஒரு காரியத்துக்காக அன்னாள் ஜெபித்தவளாக காணப்பட்டால், ஒரு காரியம், ஒரு குறை தன்னுடைய வாழ்க்கையிலே இருந்தது. அது என்னவென்றால் குழந்தை. ஆதலால் அவள் என்ன கேட்கிறாள்? எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தால் போதும் ஆண்டவரே என்று அவள் ஜெபிக்கிறவளாக இருந்தாள். இந்த காலவேளையிலும் நம்மத்திலே இருக்கிற தாய்மார்களே, திருமணம் பண்ண சகோதரியே, சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் ஏதாகிலும் ஒரு குறை இருக்கின்றதா? ஏதாகிலும் ஒரு தேவை இருக்கின்றதா? இந்த காலவேளையிலே அன்னாள் ஜெபித்தது போல நீங்களும் நானும் அந்த ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிப்போமா? ஒன்லி ஒன், ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு மகன் எனக்கு கொடுத்தால் போதும் ஆண்டவரே என்று அன்னாள் ஜெபித்தாள். ஒரே ஒரு காரியம், எந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவையோ, அவசியமோ, வேண்டுமோ, அது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க, துடிப்பான ஜெபத்தில் நாம் ஈடுபட இடம் கொடுப்போமா? அன்னாள் செய்த ஜெபம் துடிப்பான ஜெபம். பிரியமானவர்களே, அதை குறித்து 3 முக்கியமான காரியத்தை நாம் சுருக்கமாக பார்க்க போகின்றோம். முதலாவதாக, துடிப்பான ஜெபத்துக்கு குணாதிசயம் என்ன என்று பார்க்கும்போது 1 சாமுவேல் 1:10 வாசிக்கும்போது அங்கே என்ன பார்க்கிறோம்? அன்னாள் ஊக்கமாக ஜெபித்தாள். ஊக்கமாக ஜெபித்தாள். ஊக்கமாக ஏன் ஜெபித்தாள் என்று எப்படி சொல்லலாம் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், 10வது வசனத்தில் ஆத்மா, தன்னுடைய ஆத்மாவில் கசப்போடு அவள் ஜெபித்தாள் என்று பார்க்கின்றோம். தன்னுடைய ஆத்மாவில் கசப்போடு ஜெபித்ததை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அழுகையோடு
பிரியமானவர்களே, மிகவும் மிகவும் அழுது ஜெபித்தாள் என்று பார்க்கின்றோம். தன்னுடைய ஆத்மாவில் கசப்போடு ஜெபித்தாள். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய ஜெபத்தில் அழுகையோடு மிகவும் அழுது ஜெபித்தவளாக காணப்பட்டாள். இந்த 2 குணாதிசயங்கள் இருக்கும்போது ஜெபமானது ஊக்கமாக காணப்படும். பிரியமானவர்களே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆத்மா கசப்போடு ஜெபிக்கும்போது, வேதனையோடு ஜெபிக்கும்போது ஊக்கமான ஜெபம் புறப்பட்டு வருகின்றது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பார்ப்போமே என்றால், அங்கு நீங்களும் நானும் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றோம். அது மனதுருக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றோம். கொலோசியர் 4:2 அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் சபைக்கு எழுதுகின்றார், ஜெபத்தில் நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்க வேண்டும், பக்தியாக இருக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு கொடுக்கின்றார். ஜெபத்தில் பக்தியுள்ளவர்களாக தொடர்ச்சியாய் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று அழைக்கின்றார். ஆதலால் முதலாவதாக நம்மளுடைய ஜெபம் துடிப்பான ஜெபமாக இருக்க வேண்டும் என்றால் ஊக்கமான ஜெபம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக அன்னாளுடைய ஜெபம் ஊக்கமாக இருந்ததுக்கு காரணம் விட்டாமல் அவர் தொடர்ந்து ஜெபித்தவளாக காணப்பட்டால். 11வது 12வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், குறிப்பாக 11வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், அன்னாள் ஜெபிக்கும்போது பொருத்தனை செய்து ஜெபித்தாள். பிரியமானவர்களே, தன்னுடைய ஜெபத்திலே ஒரு பொருத்தனை இருந்தது. பொருத்தனை செய்து ஜெபிக்கிறவர்கள் அதை தொடர்ந்து ஜெபிப்பார்கள். பிரியமானவர்களே, பொருத்தனை செய்து ஜெபிக்க வேண்டும். அது துடிப்பான ஜெபமாக மாறும். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அவர் ஜெபித்தவளாக 12வது வசனத்தில் பார்க்கிறோம். விட்டாமல் அவர் தொடர்ச்சியாக நீ வெகு நேரமாக ஜெபித்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆதலால் நீங்களும் நானும் துடிப்பான ஜெபம் செய்ய வேண்டும் என்றால் பொருத்தனை செய்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, வெகு நேரம் தொடர்ச்சியாய் நீங்களும் நானும் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதை விளங்கிக் கொள்ளத்தக்கதாக கொலோசியர் 4:2-6 வரை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசி சபைக்கு நாம் ஜெபிக்கும்போது அது குறிப்பாகவும் தொடர்ச்சியாகவும் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஜெபமானது எந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்கிறோமோ அந்த குறிப்பு இருக்க வேண்டும். குறிப்பாகவும் தொடர்ச்சியாகவும் ஜெபிக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம். தொடர்ந்து சங்கீதம் 116ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்லுகிறார்? நான் உயிரோடு இருக்கும் அளவும் நான் ஜெபம் செய்வேன். உயிரோடு இருக்கும் அளவும், மூச்சு இருக்கிற வரையிலும், சுவாசம் இருக்கும் வரையிலும் நான் ஜெபிப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆதலால் அதுதான் துடிப்பான ஜெபம். விடாமல் ஜெபிக்கிற ஜெபம் அது துடிப்பான ஜெபமாக மாறும். எபேசியர் 6:18 நீங்களும் நானும் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு என்ன எழுதுகிறார்? எல்லா விதமான ஜெபத்தினாலும் எல்லா நேரங்களிலும் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர் வலியுறுத்துகிறது விசுவாசிகள் எல்லா விதமான ஜெபம், பல விதமான ஜெபங்கள் இருக்கின்றது. அந்த ஜெபங்கள் எல்லாம் எல்லா நேரத்திலும் நீங்களும் நானும் செய்ய வேண்டுமாம். அப்படி செய்யும்போது துடிப்பான ஜெபமாக மாறும் என்று வெளிப்படுத்துகின்றார் ஆண்டவர். அன்னாளுடைய ஜெபம் அவ்விதமாக காணப்பட்டது. ஒரு சாட்சியாக நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். என்னுடைய சிறு வயதிலிருந்து எங்கள் அப்பா குடிகாரராக மாறினார். அம்மா இறந்தது நிமித்தம் அவர்கள் 28 வயதிலே 5 குழந்தைகளை பெற்றெடுத்து புற்றுநோயினால் இறந்தார்கள். அது நிமித்தம் அப்பா கவலை துக்கத்தை தாங்க முடியாமல் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி 16 ஆண்டுகள் தொடர்ச்சியாய் நான் ஜெபித்து வந்தேன்.
காரணம் சண்டே ஸ்கூலுக்கு போய் கற்றுக்கொண்டேன். நாம் விரும்புகிறதை ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும், விடாமல் ஜெபிக்க வேண்டும். அதனால் என் உள்ளத்தில் எங்கள் அப்பா எங்களுக்கு வசதியாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியவில்லையே, குடிப்பழக்கத்தினால் பண வசதி இல்லாமல் இருக்கிறதே சொல்லி அப்பா குடிப்பழக்கத்தை நிப்பாட்ட வேண்டும், குடிப்பழக்கத்தை நிப்பாட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு குடும்ப ஜெபத்திலும் நான் ஜெபிப்பேன். ஜெபிக்கும்போது அடி விழுவும், உதைப்பாரு. ஆனாலும் விடாமல் ஜெபித்து கொண்டிருந்தேன். 16 வருடங்களுக்கு பிறகு என் தந்தை குடிப்பழக்கத்தை நிப்பாட்டின பிறகு மோட்டார் சைக்கிள் வாங்கினார், காடி வாங்கினார், வீடும் வாங்கினார். குடும்பம் சந்தோஷமாக இருந்தது. பிரியமானவர்களே, இது ஏன் நான் சொல்கிறேன் என்றால், அன்னால் விடாமுயற்சியோடு ஜெபித்தது போல நீங்களும் நானும் ஜெபிப்போம் என்றால், 16 ஆண்டுகள் விடாமல் நான் ஜெபித்ததினால் அப்பா மாற்றம் கண்டார். அப்பா குடிப்பழக்கத்தை விட்டார். இன்று உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? விடாமல் ஜெபியுங்கள், விடாமுயற்சியோடு ஜெபியுங்கள், ஊக்கத்தோடு ஜெபியுங்கள். ஆண்டவர் கட்டாயமாக பதில் கொடுக்க விரும்புகின்றார். மூன்றாவதாக, பிரியமானவர்களே, துடிப்பான ஜெபத்துக்கு என்ன ஜெபம் வேண்டும் என்றால், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், உண்மை தன்மை இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 13லிருந்து 18 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், முதலாவதாக 13வது வசனத்தில் அன்னாள் தன்னுடைய இருதயத்தில் இருந்து ஊற்றிவிட்டாள். பிரியமானவர்களே, வாய் சத்தம் கேட்கல, அசைவுதான் இருந்தது. அப்படி என்றால் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் ஊற்றிவிட்டால். பிரியமானவர்களே, உள்ளத்திலிருந்து செய்கிற ஜெபம் உண்மையான ஜெபம். வாயளவு செய்கிற ஜெபம் கடமைக்காக செய்கிற ஜெபமாக காணப்படும். ஆனால் இன்று துடிப்பாக இருக்க வேண்டிய ஜெபம் உள்ளத்திலிருந்து வர வேண்டிய ஜெபமாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் வலியுறுத்துகிறார். இந்த தாய்மார் தினத்தன்று, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய வாழ்க்கையில் எதற்காக ஜெபிக்கிறீர்களோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கும்படி ஆண்டவர் அழைக்கின்றார். இரண்டாவதாக, நீங்கள் அதே 16வது வசனத்தை, 15-16வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், ஆத்மா, தன்னுடைய ஆத்மாவை கொண்டு அவர் ஜெபிக்கிறவராக காணப்பட்டால். பிரியமானவர்கள், ஏன் ஆத்மாவென்றால் மிகவும் அழுது துக்கத்தோடு அவள் ஜெபித்த விசனத்தோடு ஜெபித்தாள் என்று வசனம் சொல்லுகிறது. விசனத்தோடு மிகவும் அழுது அவள் ஜெபித்தவளாக காணப்பட்டால். ஆத்மாவில் ஜெபிக்கிறவர்கள் நிச்சயம் அழுவார்கள், நிச்சயம் விசனப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஜெபம் துடிப்பான ஜெபமாக மாறும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிக் கொடுக்கின்றது. பிரியமானவர்களே, மூன்றாவதாக அன்னாள் ஜெபித்த ஜெபம் 18வது வசனத்தில் பார்க்கும்போது, ஏலியை பார்த்து உம்முடைய கண்களிலே தயவு கிடைப்பதாக. அப்படி என்றால் விசுவாசம் நிறைந்த ஒரு ஜெபம். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வரும்போது, ஆண்டவரை உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபிப்போம் என்றால், அது உண்மையான, உத்தமமான, அது உண்மை தன்மையுள்ள ஜெபமாக இருக்கின்றது, விசுவாசம் நிறைந்த ஒரு ஜெபமாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வாசித்து பார்ப்போம் என்றால், அங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், நம்மளுடைய இஷ்டத்தின்படி அல்ல, நம்மளுடைய விருப்பத்தின்படி அல்ல, ஆண்டவருடைய சித்தத்தின்படி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் கேட்கப்படும், ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்று வேதாகமத்தின் மூலமாய் நாம் வாசிக்கின்றோம். ஆதலால் இன்றைக்கு மூன்றாவது துடிப்பான ஜெபத்தின் அம்சம் அல்லது குணாதிசயம் என்னவென்றால், உண்மையாக விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்று தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம்
அன்னாளுடைய வாழ்க்கையை வைத்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் உணர வைக்கின்றார். ஏதோ ஒரு தேவை உண்டு. நம் மத்தியில் இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு தேவை இருக்கின்றது. பாரத்தோடு வந்த சகோதரிகளே, ஒரு தேவை உண்டு. குடும்பமாக கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களே, ஆராதித்து கொண்டிருக்கிறவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய ஜீவியத்திலே, உங்களுடைய குடும்பத்திலே ஒரு தேவை உண்டு என்று ஆண்டவர் உணர்த்துகிறார். உணர்த்தி கொண்டு இருக்கும் வேளையில் அந்த ஒரு காரியம் என்ன? ஆண்டவர் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அந்த ஒரு காரியம் என்ன என்று கேட்கின்றார். அது ஜெபத்தில், துடிப்பான ஜெபத்தில் வெளிப்படுத்தும்படியாக அவர் விரும்புகிறார். துடிப்பான ஜெபம் செய்ய வேண்டும் என்றால் 3 காரிய குணாதிசயங்கள் காணப்பட வேண்டும். ஆண்டவர் ஊக்கமான ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக விடாமுயற்சியோடு ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். பிரியமானவர்களே, முடிவாக 27ஆம் சங்கீதம் 4வது வசனம், சங்கீதக்காரனாகிய தாவீது விதமாக சொல்கிறார், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். 18வது வயதில் நான் இப்போ விட்டு கேஎலுக்கு வேலை நிமித்தம் வரும்போது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அந்த வாலிப வயதில் நான் இருதயத்தில் தீர்மானம் எடுத்தேன், ஆண்டவரே, உம்மை நான் மகிமைப்படுத்த வேண்டும், உம்மை நான் பிரியப்படுத்த வேண்டும், உம்மை நான் எல்லா காரியத்திலும் உமக்கு மகிமை கொண்டு வர வேண்டும் என்று ஆசை வாஞ்சை என் உள்ளத்தில் இருந்தது. இன்று வரையிலும் யார் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஆண்டவருக்காக நான் சகலத்தையும் தாங்கி சகித்து அவரை பிரியப்படுத்துவேன், அவரை மட்டும் மகிமைப்படுத்துவேன் என்ற தீர்மானத்தோடு ஊழியத்தம் செய்து கொண்டு வருகின்றேன். பிரியமானவர்களே, அவ்விதமாக நீங்களும் நானும் அந்த ஒரு காரியம், இன்னைக்கு எந்த ஒரு காரியம் ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை பார்த்து அறிந்திருக்கிறார், அந்த ஒரு காரியத்தை நீங்களும் நானும் அன்னால் ஜெபித்தது போல ஒரு பொருத்தனை செய்து ஊக்கமாக, தொடர்ச்சியாக, விடாமுயற்சியாக, உண்மையான விசுவாசத்தோடு ஜெபித்து பார்ப்போமா? அந்த துடிப்பான ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாராக. இந்த காலை வேளையிலும் கூட தாயார் தினத்தன்று துடிப்பான ஜெபத்தை செய்வதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். செய்வோமா? நம்மளுடைய சொந்த வாழ்க்கைக்கு, நம்மளுடைய சொந்த குடும்பத்துக்கு, நம்மளுடைய திருச்சபை ஆசீர்வாதம் அடைய நாம் துடிப்பான ஜெபத்தை நாம் செய்வோமாக. ஜெபிப்போம். கிருபையும் சத்தியம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளையிலும் மறுபடியுமாக எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அப்பா, எல்லா விதத்திலும் நீர் போதுமான தேவன். உடைய சத்திய வசனம் ஜீவனுள்ளது, அது உண்மையுள்ளது, எங்களை உயிர்ப்பிக்கிறது. இந்த கால வேளையிலும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக தேவைகள் இருந்தாலும் ஒரு கோரிக்கை, ஒரு தேவையை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வருகின்றோம். இந்த நாளிலே அன்னால் துடிப்பான ஜெபத்தை செய்தது போல நாங்களும் அந்த ஒரு காரியத்துக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகின்றோம். கிருபாசனத்தண்டிலே வருகின்றோம். கேட்டு பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சபைக்கு வந்துரு குடும்பமாக ஜெபித்து கொண்டிருக்கிற தாய்மார்களுக்கும், திருமணம் செய்த பெண்களுக்கும், சகோதரிமார்களுக்கும், ஆண்டவரே, சபையார் யாவருக்கும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்குவதாக, பதில் கொடுப்பீராக, வாஞ்சை பூர்த்தி செய்யப்படுவதாக. உமக்கு எல்லா துதி கன மகிமையும் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.